முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் தந்தை மற்றும் மகன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், என்ன விவரம்? வணக்கம் ரூபி. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மூலச்சி பகுதியில் கடந்த ஜூலை 2ஆம் தேதி நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கு சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதன் மூலம் கைது செய்யப்பட்டோர் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடையவராக தேடப்பட்டு வந்த மூலச்சி பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் தலைமறைவாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அவரின் இருப்பிடம் குறித்து காவல்துறையினர் ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தனிப்படை போலீசார் வீரவநல்லூர் அருகே உள்ள 80 அடி கால்வாய் பகுதிக்கு அவரை பிடிக்க சென்றனர். அப்போது போலீசாரை கண்ட கிருஷ்ணன் தப்பி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அவரை பிடிக்க காவல்துறையினர் விரட்டி சென்றபோது அவர் தவறி கீழே விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தற்போது போலீஸ் பாதுகாப்புடன் அவர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். இதுவரை இந்த வழக்கில் மகேந்திரன், கொக்கிக்குமார், முத்துச்செல்வன், முத்துப்பட்டன், மணிகண்டன், மகாலிங்கம் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதன் மூலம் 8 பேர் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. இந்த இரட்டை கொலை வழக்கு விரைந்து முடிக்க காவல்துறை 9 தனிப்படைகளை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்திற்கு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மேலும் சிலரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதுடன் தலைமறைவாக உள்ள மற்ற குற்றச்சாட்டு நபர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வழக்கு தொடர்பு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் மேலும் முக்கிய தகவல்கள் வெளியாகும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.